முன்பொரு காலத்தில் இப்படி குப்பைகளால் நிரம்பி இருந்த ஒரு சின்னஞ்சிறிய நாடு இன்று குப்பை மேலாண்மையில் உலக நாடுகளுக்கே முன்னோடியாக திகழ்கிறது. அதிக அளவிலான பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் தைவான் அவற்றை முறையாக மறுசுழற்சி செய்தால் என்ன லாபம் என்பதை 30 ஆண்டுகளில் நிரூபித்து காட்டியிருக்கிறது. 1990களில் இருந்ததைப் போல இப்போது தைவான் குப்பைகளால் நிரம்பி வழிவதில்லை. So I just had my little snack and look how much waste I already produced. 街上没有垃圾桶。对，没有垃圾桶。 இங்கு மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகளுக்கு நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். பொது இடங்களில் குப்பை தொட்டிகள் இல்லாததால் பணம் செலுத்துவதில் இருந்து நீங்கள் தப்பிப்பதும் எளிதல்ல. மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகளை குறைப்பதற்காக தைவான் இப்படி ஒரு கடுமையான குப்பை மேலாண்மை முறையை பின்பற்றி வருகிறது. வாரத்தில் 5 நாட்கள் வரும் இந்த சிறிய வாகனங்களில்தான் மக்கள் அவரவர்களின் குப்பைகளை போட வேண்டும். இது தைவானில் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறை. இங்கு அவரவர் உருவாக்கும் குப்பைகளுக்கு அவரவர்தான் பொறுப்பு. மக்களை பொறுப்பானவர்களாக மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கம். இந்த நடைமுறை சரியாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்வார்கள். எந்த மாவட்டம் சரியாக பின்பற்றவில்லையோ அதற்கு அபராதம் விதிக்கப்படும். இந்த தீவிர நடைமுறைகள்தான் கடந்த ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் செயல்திறன் குறியீட்டின் கழிவு மீட்பு விகிதத்தில் தைவானை ஆசியாவிலேயே முதலிடத்தில் வைத்திருக்க காரணமாக இருந்தது. ஆனால் இந்த நடைமுறைகளில் குறைகள் இல்லாமலும் இல்லை. இறுதியாக அவர்கள் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களையும் செய்ய முடியாத பொருட்களையும் ஒரே இடத்தில் கொட்டுவார்கள். அதை பிரித்து வைக்க நாங்கள் எங்களது நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். இருப்பினும் இந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளை என்ன செய்வார்கள், எங்கு கொண்டு செல்வார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி நானும் உடன் சென்றேன். இந்த லாரிகள் டாஃபோன் என்கிற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானவை. கழிவுகளை சேகரிக்கவும் பிரித்தெடுக்கவும் மறுசுழற்சி செய்யவும் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றும் பல நிறுவனங்களில் இதுவும் ஒன்று. இந்த நிறுவனங்களுக்கு மத்திய மறுசுழற்சி மேலாண்மை நிதியில் இருந்து மானியங்கள் வழங்கப்படுவதால் அவற்றின் வருமானம் உறுதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் உலக அளவில் பிளாஸ்டிக் விலைகள் குறைந்தாலும் கழிவுகளின் மறுசுழற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. மறுசுழற்சிக்கு நேரடியாக மானியம் வழங்கும் இந்த தேசிய நிதியே மற்ற நாடுகளில் இருந்து தைவானை வேறுபடுத்தி காட்டுகிறது. அடுத்ததாக செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோக்களை பயன்படுத்தும் மற்றொரு மறுசுழற்சி ஆலைக்கு நாங்கள் சென்றோம். இந்த ஆலை ஒவ்வொரு நாளும் 40 முதல் 50 டன் வீட்டு மறுசுழற்சி கழிவுகளை பதப்படுத்துகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடிய இந்த ரோபோக்கள் பிளாஸ்டிக், உலோகங்கள், காகிதம் என 17 வகையான கழிவுகளை பிரித்தெடுக்கின்றன. இங்கு உருவாகும் கழிவுகளில் கிட்டத்தட்ட 95% மறுசுழற்சி செய்யக்கூடியவையாகவே இருக்கின்றன. எனவே மிக குறைவான கழிவுகளே எரிக்கப்படுகின்றன. இங்கிருக்கும் மற்றொரு ஆலையில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வெட்டப்பட்டு கழுவப்பட்டு உலர்த்தப்பட்டு சிறிய கட்டிகளாக மாற்றப்படுகிறது. இவை புதிய பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகின்றன. சரி, இவ்வளவு செயல்முறைகளை பின்பற்றும் தைவான் பிளாஸ்டிக் கழிவுகள் மேலாண்மையில் உண்மையாகவே சிறந்து விளங்குகிறதா? இங்கு மறுசுழற்சி செய்யப்படும் பிளாஸ்டிக்குகளில் சுமார் 80% மறுபயன்பாட்டிற்கு ஏற்றதாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காகவே தைவானில் அதிகப்படியான பிளாஸ்டிக்குகள் இறக்குமதி செய்யப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. உலகிலேயே அதிக அடர்த்தி கொண்ட கழிவு எரிப்பான்கள் தைவானில் இருக்கின்றன. பைகள், ஸ்ட்ராக்கள் போன்ற மெல்லிய பிளாஸ்டிக்குகள் மறுசுழற்சிக்கு ஏற்றவை அல்ல என்பதால் அவற்றை எரிப்பதை தவிர வேறு வழியில்லை. தைவானில் செமிகண்டக்டர் மற்றும் பெட்ரோகெமிக்கல் போன்ற பெரிய தொழில்துறைகள் நிறைய உள்ளன. அவைதான் தைவானின் மறுசுழற்சி அமைப்பு சிறப்பாக செயல்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றன. மறுசுழற்சிக்கு தேவையான உற்பத்தி செயல்முறைகளை கையாள அங்கு ஏற்கனவே தொழில்துறை தளம் இருக்கிறது. இது போன்ற முயற்சிகளால் தான் 1990களில் குப்பைகளால் நிறைந்திருந்த தைவான் இன்று குப்பை மேலாண்மைக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.